வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் முதற்கண் நன்றி. இந்த அகத்தியர் ஜோதிட வித்தியாலயாவுக்கு வருகை தந்திருக்க அனைத்து ஜோதிட மேதைகளுக்கும் அவர் பாதந்தொட்டு நான் வணங்குகின்றேன். ஹரியோம் நன்றாள்க குருவாள்க குருவே துணை இதுவே சத்தியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. இந்த கரூர் அகத்தியர் ஜோட வித்தியாலய அறக்கட்டளை மோகனூர் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கின்ற நம்ம அண்ணன் இந்த அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியினுடைய சிறப்பாக நடத்தி நம்மளுக்கெல்லாம் உலகம் முழுவதும் மக்கள் நல்ல முறையில் இதை கேட்டு பயனடைஞ்சு இதன் மூலம் அனைத்து ஜோட மாமேதைகளிட்டும் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு நீங்கள் உங்கள் ஜாதகங்களை கொடுத்து நல்ல முறையில் எந்த சந்தேகம் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையினுடைய ஜாதகம் அப்படிங்கிறது கொடுத்து அது எத்தனாவது வயசில் எப்போ திருமணம் பண்ணணும், அதுக்கு எந்த வயசில் திருமணம் பண்ணால் நல்லது. சில பேருக்கு திருமணம் தாமதமாகி போயிடுது. திருமணம் ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே ஒரு 19 ஒருத்தருக்கு நடந்துடுது, ஒருத்தருக்கு 21 நடக்குது, ஒருத்தருக்கு 23 நடக்குது, ஒருத்தருக்கு 25 நடக்குது. ஆனால் திருமணம் அப்படிங்கிறது சில பேருக்கு 40, 45, 35 தாண்டி போயிடுது. அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் பள்ளிக்கூடம் படித்து காலேஜில் கொண்டு சேர்த்துற போதே இந்த ஜாதகங்கள்லாம் எத்தனாவது வயசில் கரெக்டாக திருமணம் முடிச்சுக்கணுங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக கொடுத்து ஜோர்கிட்ட எங்கள் மாதிரி ஆளுகிட்ட நம்ம ஜோட கலைஞர் அனைவர்கிட்டையுமே கொடுத்து கேட்டுக்கிறது நல்லது. இது 64 கலைகளிலே தெய்வீக கலை ஜோடுக்கலை. இது 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள்லாம் சேர்ந்து 4,50,000 சுலோகங்கள் பாடியிருக்காங்க. அதில் காக்கேர், தேரையர், புலிப்பாணி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 50,000 பாடல் எழுதியிருக்காங்க. நூல்கள் ஜோட நூல்களே வேண்டிய பேருக்கு இப்போ பழகிட்டு இருக்கிற எத்தனையோ ஜோட மக்கள் இப்போ ஜோசியம் சொல்கிறீங்க, பரம்பரையாக பார்க்குறீங்க, பார்த்துட்டே இருக்காங்க. ஜோட நிறைய ஆர்வலர்கள் இப்போ லட்சக்கணக்கில் பழகிட்டு இருக்காங்க, நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிறாங்க. ஜோதிட நூல் எத்தனை இருக்குது, எந்தெந்த நூல் இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியாதுங்க. ஐயா எங்கள் வீட்டில் வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, நீங்கள் எங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சொல்லுங்கள், இந்த ஜோட நூல்கள் எத்தனை நூல் இருக்குது, என்னென்ன பேருள்ள நூல்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இந்த மாதம் எங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் கேட்குற கேள்விகள்லாம் நாங்கள் இந்த மாதம் இந்த கூட்டத்தில் பேசுகிற போது உலக மக்கள் அனைவரும் நன்மைக்காகவும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலாகவும் நல்ல கருத்துக்களையெல்லாம் எடுத்து சொல்லலான்னு இந்த மாதம் நான் நேரமாக வரணும்னு வந்தேன். அப்போ லேட் ஆகி போச்சு. இருந்தாலும் உங்களையெல்லாம் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. உங்கள் திருவடியை தொட்டு வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இந்த ஜோதிடத்தினுடைய தர்மகர்த்தா திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சாமி தான் இந்த ஜோதிடத்தினுடைய முதல் நூல் ஆசிரியர். அவரை வணங்கணும் யாராக இருந்தாலும், அவங்களுக்கு ஜோடக்கலை அற்புதமாக வரும். அதுக்கு ஒரு நூல் இருக்குது, அந்த நூல் தான் குமாரசாமியம் அப்படிங்கிற நூல். பொட்டுக்கல்ல கொடுத்தா ஈஸியாக கடிச்சிக்கலாம், ஒன்றும் சிரமம் இருக்காது. பட்டாணி கொடுத்தா கொஞ்சம் வேவாத இருக்கிறது, கொஞ்சம் கடினமாக இருக்கும், பல்லுக்கு டைட்டாக இருக்கும், சிலதெல்லாம் மாவாட்ட போயிடும். ஏன்னா இது இரும்பு கடலை. எது இந்த சோதிட சாஸ்திரத்தில் இந்த ஒரு நூல் 50,000 நூல்களுக்கு சமம். ஒரு பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு ஒரு புக் எழுதலாம். அவ்வளோ விஷயங்கள் இரும்பு கடலை மாதிரி இருக்குது. அந்த இரும்பு கடலையை புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினம். ஆனால் இறையறலும் குருவரலும் திருவரலும் இருந்தால் கண்டிப்பாக அது நமக்கு உறுதுணை கொடுப்பார் ஆண்டவர். ஆதியே போற்றி போற்றி, அநேகனே போற்றி போற்றி, நீதியே போற்றி போற்றி, நிமலனே போற்றி போற்றி, சோதியே போற்றி போற்றி, தூயனே போற்றி போற்றி, பூதியே உலகம் எந்தோல் புனிதனல் புதல்வா போற்றி, ஆரணா போற்றி போற்றி, ஆறுமா முகனே போற்றி போற்றி, காரணா போற்றி போற்றி, கருணையம் கடலே போற்றி போற்றி, வாரணா போற்றி போற்றி, வள்ளி நாயகனே போற்றி போற்றி, பூரணா போற்றி போற்றி, பூங்கடம் பணிவாய் போற்றி போற்றி,
வேலனே போற்றி போற்றி, விண்ணவர்க்கிரையே போற்றி போற்றி, கோலனே போற்றி போற்றி, குஞ்சரி கொழுனா போற்றி போற்றி, மூலனே போற்றி போற்றி, குஞ்சரி மூலனே போற்றி போற்றி, முருகனே போற்றி போற்றி, சீலனே போற்றி போற்றி, செந்தில்வாள் குகனே போற்றி போற்றி போற்றி. இது இந்த திருச்செந்தூர் முருகனுடைய அந்த நூலினுடைய ஆதாரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இறைவனை வணங்கினா இதுதான் அதுக்கு லாக்கு, சாவி. இந்த பாடல் இப்போ சொன்ன பாடல் தான் லாக்கு. இந்த பாடல் நல்லா மனப்பாடம் பண்ணி நம்ம நல்ல வழியில் சொல்லி அந்த நூலை எடுத்து படித்தா நமக்கு நல்ல கருத்துக்கள்லாம் இந்த விநாயகருடைய அருளாலையும் முருகப்பெருமானுடைய அருளாலையும் சிவகுடும்பத்தினுடைய அருளாலையும் நமக்கு கிடைக்கும். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதிலர் கொண்டோர் மங்கையர் பதிக சொன்ன மகாமொழி சோதிடத்தை இங்கு நாம் முறைப்பதற்கோர் இமையனும் பிழைவராமல் செங்கன்மால் மருகன் யானை சிவன்பதம் காப்பதாமே. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள நூல்கள் எல்லாம் சொல்லிட்டு ஜோதிட விளக்கங்கள் தரேன். அதிர்ஷ்ட பலதீபிகைங்கிற ஒரு நூல் கிரந்தம், அதாவது பலதீபிகை, அதிர்ஷ்ட பலதீபிகை, பலதீபிகை, பிருகச்சாதகம், சிறிபதி சாதக யோகம், பத்ததி அருட்பா, முகூர்த்த பதவி, முகூர்த்த மார்த்தாண்டம், ஜோதிட நானாமிர்தம், சூரிய மாளிகை, வாஸ்து ரத்னாவளி, சித்தாந்த கிரக லாவகம், சித்தாந்த சிரோன்மணி, மண்டல ஜோதிடம், லகு ஜாதகம், யோக மாளிகை கிரந்தம், சாதக சந்திரிகை, சாதக தேசம், எல்லாமே கிரந்தம். மணிகண்ட கேரளம் வடமொழி, சம்புநாதம் வடமொழி, சாராவளி சமஸ்கிருதம், ஓராசாரம் சமஸ்கிருதம், பராசரியம் சமஸ்கிருதம், சந்தனாதீபம் சமஸ்கிருதம், அஷ்டவர்க்க தீபிகை, முகூர்த்த தர்ப்பணம் சமஸ்கிருதம், சர்வார்த்த சிந்தாமணி சமஸ்கிருதம், காலப்பிரகாசிகை இந்தியில் இருந்தது, இப்போ தமிழில் வந்துருச்சு. ஆரியபட்டர் சித்தாந்தம் அது இந்தியில் இருந்தது. சாதக தத்துவம் அது இந்தியிலிருந்து தமிழ் கொண்டு வந்துட்டாங்க. சாதக ஆபரணம், கோபால ரத்னா அது எல்லாமே இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இந்தியில் இருந்தது. லகு பராசரி, தேவகேரளம், சமத்கார சிந்தாமணி, பாவ பல நிர்ணயம், பாவ குதூகூலம், பராசர சம்ஹிதை, சாராவளி கிரந்தம், ஆருட மாளிகை அது தெலுங்கில் இருந்தது. பிரசன்ன தீபிகை, சாதக அலங்கார தீபிகை, சாதக உலகம், சாதக அலங்காரம், காலவிதனம், காலாமிருதம், சாதக கணிதம், புலிப்பாணி ஜோட கிரகந்தம், வேமகவி உரை, சர்வார்த்த சிந்தாமணி, வர்க்க மாளிகை கிரந்தம், துவாதச பாவ நிர்ணயம், பிரசன்ன மார்க்கம், ஜோதிட நாண பிரதீபிகை, கிரகலாபகம், கிரகத் சம்ஹிதா, நந்தி வாக்கியம், ஜோதிட நந்தி வாக்கிய தீபிகை, சுந்தர வாக்கியம், தியாக ராஜா கோச்சாரம், கேரள பல நிர்ணயம், கோச்சார பல நிர்ணயம், நந்தீஸ்வரர் கோச்சார வினை, அப்புறம் பராசரியர் கிரந்தம், கற்காச்சாரியா ஜோட தீபிகை, சிந்தர வாக்கிய நூல், சுந்தர சேகரம், கோச்சார பல நிர்ணய பத்ததி, சிற்பசாஸ்திரம், மனையடி சாஸ்திரம், வினாடி பஞ்சபட்சி சாஸ்திரம், சப்தரிசி சோதிட நாமளி, சங்கராச்சாரியார் சோதிட நூல், சங்கராச்சாரி சோதிட பலதீபிகை, பஞ்சாங்க கணித முறை, கணித கிரகந்தம், பஞ்சாங்க கணனம், பஞ்சாங்கணிக்கிற நூல், பஞ்சாங்க கணனம், சர்வார்ப்ப சிற்ப சிந்தாமணி, விருத்த பராசரியம், உடுதசா பல நிர்ணயம், தசாபுத்தி பல தீபிகை, கிரந்த பாரிஜாத தீபிகை, கிரந்த தீபிகை, தெய்வீக யக்னு காமதேனு, தீபிகை யக்ன காமதேனு, விஸ்வாமித்தர் மகரிஷி யாக தீபிகை,
கிரந்த யாக தீபிகை, ராஜயோக யாகம், புத்தர யாகம், களத்திர சந்ததி யாகம், மகாபாக்கிய யாகம், சோதிட அரசு ரகசியம், காமதேனி யாகம், யாக சூட்சம கிரந்தம், யாக பொருள் கிரந்தம், மந்திர ஜெய ரகசியம், வராமிகராச்சாரியார் வர்ண மாளிகை, யாகர் சக்கர தெய்வீக நூல், காமதேனு யாக பலதீபிகை, சக்கரவர்த்தி யாகம், விஜய ரச்சித யாக மாளிகா, லோக ஜாதக பிரதீபிகை, பாகவத யாக மந்திரம், தெய்வீக யாக மாளிகா, விநாயக பகவான் யாசு தீபிகை, பலயாக முறையும் செய்முறையும் தமிழ், சர்வமண்டல ஜோட சூட்சமம், சோதிட சஞ்சீவினி, காமகண்ட தீபிகை, வசிட்ட யாக மாளிகா, கார்க்கிய சந்திர சூடாமணி, சோதிட பியூச பிரசன்னம், குருபகவான் விஜயம், கௌசிகன் பிரிதியாது தீபம், ஜோதிட ரகசிய தீபிகை, வசுந்தர சூடாமணி, செயமங்கல பாவ பிரகாசம், முண்டகோப திரிகால பவனி, பராசர வருண தீபிகை, அருந்ததி சந்திர ரத்னமாவளி, கேம கர்ப்ப பிரசன்னாமிருதம், ஜகத் ஜாதக வருண தீபிகை, கிரந்த பலதீபிகை சூட்சமம், ஜோதிட சர்வ வியாக்கணரிதம், தாண்டவ மாலை, சந்திரகாவியம், சோதிட சந்திர சேகரம், குமாரசாமியம். இந்த குமாரசாமிங்கிற நூல் யார் ஜோதிடர்களில் இல்லையோ அனைத்து ஜோட மாமேதைகளும் இதை வாங்கிக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு நூல் 50,000 நூல்களுக்கு சமம். இந்த நூலில் இருக்கிற கருத்துகள் சாதாரண விஷயம் அல்ல. அந்த இறையரலும் குருவரலும் திருவரலும் அந்த திருச்செந்தூர் முருகன் திருவடியில் போய் அந்த புத்தகத்தை வச்சு கும்பிட்டு அவரை வேண்டி வணங்கி நாம் வந்தோம் என்றால் நம்ம முருகப்பெருமானையே குலதெய்வமாக நம்மளுடைய ஜோதிடத்தினுடைய குருவாக ஏற்று திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சாமியை கண்டிப்பாக ஒவ்வொரு ஜோடர்களுக்கும் சகல கலைகளும் வரும் என்று கூறி இந்த குமாரசாமிங்கிற நூலை கண்டிப்பாக வாங்கிக் கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் திருவடி தொட்டு. தசாபல நாடி, பலதீபிகை, சந்திரகலா நாடி, பார்ச்சுவ நாடி, தேவகேரளம், யோக நாடி, சந்திர நாடி, சுக்கர நாடி, சுகர் நாடி, வீமேஸ்வரம் உள்ளமுடையான், சாராவளி, ஜோதிட கணிதம், ஜாதக பாரிஜாதம், இந்த வீமகவி, ஜாதக பாரிஜாதம், புலிப்பாணி, இதெல்லாம் அந்த ஜாதக அலங்காரம், இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ஜோடர் கையிலும் இருக்க வேண்டிய முக்கியமான நூல். அடுத்து வீமேஸ்வர உள்ளமுடையான், சாராவளி, ஜோட கணிதம், ஜாதக பாரிஜாதம், லோக ஜாதக கணித முறை, மேலும் பல நூல்கள் உள்ளன. உயிர் வாழ்வதற்கு ஆதாரங்கள் பஞ்சபூதங்களாகும். பூமி, நீர், ஆகாயம், காற்று, ஒளி என்று இந்த பஞ்சபூதங்களே மனிதர்களாக வாழ வைக்கவும் வீழ வைக்கவும் காரணமாகிறது. இவற்றின் இணைப்புக்கு ஏற்ப உயிரினங்கள் உருவத்திலும் குணத்திலும் மாறுபடுகின்றன. இந்த வேறுபாடுகள் வெளி ஒளி மூலம் வியாபித்து நிற்குறம் ஆதார சக்தியே மின்சார சக்தி அல்லது காந்த சக்தியாகும். இதை பற்றி பேசுனா நிறைய கருத்துக்கள் சொல்லணும். இந்த நூல்களை சொல்லி எங்களுக்கு யூடியூப்பில் அவங்க பார்த்தவங்கெல்லாம் கேள்வி கேட்டதுனால இந்த நூல்கள் இத்தனை நூல்களை நான் சொன்னேன். இன்றைக்கி இதையெல்லாம் நீங்கள் குறிக்க முடியலனாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்க உலக மக்கள், உலக நாடுகள் எல்லாருமே இந்த நூல்களெல்லாம் ஆறாருக்கு ஜோடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாமேதைகளும் வாங்கி அவங்கவுங்க இதெல்லாம் எங்கே போய் வாங்கினா கிடைக்கும்னா, தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் சரபோஜி மன்னர் பிறந்த நாள் என்று செப்டம்பர் மாதம் வரும். ஒரு 50,000 ரூபாய்க்கு நூல் வாங்கினா 25,000 ரூபா தான். 5,000 ரூபாய்க்கு நூல் வாங்கினா 2,500 ரூபா தான். நாங்களாம் ஒரு 20 சோசியர் ஒட்டுக்க போய் எல்லாம் நூல்களை வேணுங்கிற அளவுக்கு வாங்கிட்டு வந்துருக்கிறோம். நீங்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு சங்கமும் நடத்துகின்ற அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை தலைவர் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். அதாவது அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் வருகின்ற போது சரபோஜி மன்னர் பிறந்த நாள் அன்று இந்த தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலுக்கு ஒரு பஸ் வச்சு எல்லா ஜோடலையும் கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் நூல் வாங்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாத்தையும் பணம் வாங்கிருங்க, முன்னாடி அட்வான்ஸ் ஆளுக்கு 1000 ரூபா கையில் பஸ்ஸுக்கு நீட்டாக கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு நல்லா டீ காப்பியெல்லாம் வாங்கி கொடுத்து மதிய சாப்பாடு சூப்பராக வாங்கி கொடுத்துட்டு எல்லா நூலையும் அள்ளி அவங்கவுங்க பேக்கில் கட்டிக்கிட்டு வர மாதிரி
எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி பயனடைய வேண்டும் என்று என்னுடைய தாழ்ந்த பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் சார்பாக. இதை கண்டிப்பாக நீங்கள்லாம் பயன்படுத்திக்கணும். நாம் ஒரு ஆள் போக முடியாது. இப்போ நீங்கள் வந்து அண்ணன் வர்றாரு, அண்ணனுக்கு 10 சோசியல் பழக்கம், அவங்களுக்குலாம் சேர்த்து காசு அவர் வாங்கிட்டு வந்துடுவார். புரியுது இல்லைங்களா? இன்னொரு அண்ணன் வராரு, இந்த அண்ணனுக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவருக்கு தேவையான காசெல்லாம் வாங்கிட்டு வந்து அவரே வாங்கிட்டு வந்துடுவார். எப்படிங்க? எல்லாருமே போகணுங்கிறது இல்லை. எத்தனை பேர் நம்ம சேரமோ, ஒரு பஸ்ஸுக்கு 60 டிக்கெட் இருக்குதா, ஒரு 50 பேராவது போகலாம் ஜாலியாக. போய் வேணுங்கிற அளவுக்கு நூல்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா, நூல்கள்ங்கிறது இதையெல்லாம் எழுதி வைத்த இந்த ஜோதிட கலையை 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள்லாம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், காசு பணம் போக்குவரத்தில் எது எதிர்பார்க்கல, நம்மளுக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் வெறும் இரவு மூளை தான். அவங்க கொடுத்த நூல்களை படித்து எடுத்து மக்களுக்கு நல்ல முறையில் சொல்லிட்டாவே போதும். நல்ல முறையில் சொன்னோம்னா சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு தானே தேடி வரும். இது உண்மையான கருத்து. ஜோதிடனுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி, ஜோசியம் பார்க்குறவர் 2ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் தான் வாக்குஸ்தானம். இப்போ 2ஆம் இடம்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை மட்டும் எடுத்துகிட்டு விடக்கூடாது. ராசிக்கு 2ஆம் இடம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், இந்த 3 2ஆம் இடத்தையும் பார்க்கணும். வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம், வளரமே வாக்கிலே செல்வம். வாக்கு தான் அவருக்கு சொத்து. அதனால் இந்த வாக்குங்கிறது எதனால்? இப்போ நான் சொல்கிறேன், இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மக்கள் எத்தனை பேர் வந்து வாக்குனால ஜீவனம் பண்ணுறவங்க? காவாசி பேர் வாக்குனால ஜீவனம் பண்ணுறாங்க. வாத்தியார், காலேஜ் லெக்சரு, ப்ரொஃபஸரு, சோசியரு, இந்த புரோக்கரில் பூமி புரோக்கரு, பொன் புரோக்கரு, திருமண புரோக்கரு, என்னென்ன புரோக்கர் சொல்கிறோம், பூமி புரோக்கருங்கிறோம். அப்புறம் நீங்கள் வக்கீல், ஐஏஎஸ், அந்த இது வக்கீல், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி, இதெல்லாம் யாருக்கு எதனால்? எல்லாத்துக்கும் வாக்குனால தானே. இப்போ உங்கள் சோப்பு வழியே பணம் இருக்குது, உங்களுக்கு திருப்தியாக ஜாதகம் சொன்னால் அந்த பணத்தை நீங்கள் எங்களை கேட்காமையே 500 கொடுக்குறவர் 1000 கொடுத்துட்டு போவீங்களா? 1000 கொடுக்குற 2000 கொடுப்பீங்களா? சொல்வாக்கு இருக்கோ செல்வாக்கு தானே தேடி வந்துடும்ல. அதானே உண்மை. அப்போ வாக்குஸ்தானம் ஒரு மனிதனுக்கு நல்ல நிலையில் இருந்தால் அவருக்கு வாக்கு சிறப்பாக இருக்கும். வாக்காதிபதிங்கிற கிரகம் எந்த லக்கணம், 12 லக்கணத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சுபர் சாரம் ஏறி, சுபர் மனை ஏறி, சுபர் பார்வை பெற்றால் அந்த ஜாதகனுக்கு வாக்கு சிறப்பாக அமையும். ஒரு நிமிடத்தை கூட நம்ம வீணடிக்கூடாது. காலம் பொன் போன்றது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். நைட் 10 மணிக்கு படுக்கிறோம், 6 மணிக்கு எந்திரிச்சிடறோம். இது சரியான தூக்கம் 8 மணி நேரம். இது யாருக்கு? இளமையாக இருக்கிறவங்களுக்கு தான். எங்களாட்ட இருக்கிறவங்களுக்குலாம் அந்த தூக்கம் 8 மணி நேரம்லாம் கிடையாது. 4 மணிக்கு எந்திரிச்சிடும், எத்தனை மணிக்கு படுத்தாலும். ஏன்னா அதில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 3ல் 1 மடங்கு தூங்கிடுறோம் 8 மணி நேரம். மீதி வந்து 16 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ 90 வருஷம் வாழ்ந்தால் 30 வருஷம் தூங்குறதுக்கு நேரம் சரியாக போச்சு. அதனால தான் நாடோடி மன்னனில் பாடினார், தூங்காதே தம்பி தூங்காதே, பொன்னான வேலையெல்லாம் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பொன்னான வேலையெல்லாம் தூங்குதும் பாரு. நாமளாம் பொறுப்பான மனிதர்கள், ஜோடிகள் அத்தனை பேரும். ஒரு நிமிஷத்தை கூட வீணடிக்கூடாது. ஒருத்தர் ஜாதகம் கொண்டாந்து கொடுக்குறாரு, நீ கையில் கொடுக்குற போது என்ன மணி நிமிஷம், அது என்ன ஓர ஓடுது, என்ன முக்குண வேலையில் என்ன வேலை ஓடுது, கௌரியில் என்ன வந்திருக்கிறது, இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு கௌரி மட்டும் பேசலான் இருக்கிறேன். இந்த வந்த நேரத்தை வச்சு கிளீனாக சொல்லலாம். இப்போ உங்கள் ஜாதகம் ஒரு லக்கணம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம். ஆனால் அந்த வந்தனைக்கு அதனோட திரிகோண ராசி லக்கண நட்சத்திரம் வந்தே தீரும். அதுதான் சரியான ஜாதகம். இன்னைக்கு இந்த மாதிரி உள்ளவர்கள் தான் வருவாங்க. இன்னைக்கு வச்சிருக்காங்க கண்டாந்தரத்தில் நமக்கு மீட்டிங். எப்படி? ஆயிலையும் கேட்ட ரேவதி 4ஆம் பாதம், அசுவனி மகம் மூலம் 1ஆம் பாதம், கண்டாந்தரம். இப்போ ஆயிலையும் தானே சாமி ஓடிட்டு இருக்குது. முடிஞ்சுதா? அடுத்து மகன் தொடங்கிருச்சா? வரும். ஆயில்யத்தினுடைய ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதமும், அசுவனி மகம் மூலம் கேதுனுடைய நட்சத்திரம் 1 பாதமும் கண்டாந்தரம். இதில் ஒரு சுபகாரியங்களை கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கிறோம். அதுக்கு நாள் எப்படி குறிக்கணும்னா, வருடக்கடைசி 15 நாள், பங்குனி 15க்கு மேலே தேதி உரியக்கூடாது. ஒரு நட்சத்திரத்தினுடைய கடைசி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் திருமணம் குறிக்கணும். இப்போ நட்சத்திர தீயாச்சியம், லக்கண தீயாச்சியம், திதி தீயாச்சியம் எத்தனை இருக்குது? அதாவது வருடக்கடைசி 15 நாள், நட்சத்திரனுடைய கடைசி ஒரு 2 நாளைக்கு 4 நாளிகை,
அப்புறம் வந்து இப்படியெல்லாம் லக்கணத்தினுடைய அந்தி சந்தி இதுலாம் வர மாதிரி குறிக்கக்கூடாது. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி முகூர்த்த நாள் குறிக்கிற போது பொண்ணு ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகம் ரெண்டுக்கு தாராபலம் சந்திரபலம் உள்ள நாளில் நாம் குறிக்கிறோம். தாரா என்றால் நட்சத்திரத்தினால் வரக்கூடிய பலன். அதில் வந்து பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் 4, 6, 8 இதெல்லாம் வந்து 9. இது வந்து 2வது நட்சத்திரம் சம்பத்து தார, 4 சேமதார நான் வஞ்சக சூழ்ச்சி, 6 சாதகதார தெய்வ அனுகூலம், 8 மைத்திரதார நட்பு, 9வது நட்சத்திரம் பரம மைத்திரதார அதிக நட்பு, இந்த 3வது நட்சத்திரம் விபத்து, 5 பிரித்தியதார பிரிச்சிரும், 7 வதமணிர் இரணை வத ராவண வத மாதிரி. எப்பவுமே பிறந்த நட்சத்திரத்திற்கு 3, 5, 7வது நட்சத்திரத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தவிர்த்து செய்வது நல்லது. அதுக்கு பேர் தான் தாராபலம்னு சொல்கிறது. ஜென்ம நட்சத்திரங்களுக்கு டென்ஷன். அதனால் சந்திரபலம் அப்படிங்கிறது அப்படி தான். இந்த சந்திராஷ்டமத்தில் முகூர்த்தம் குறிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கருத்து. மேச ராசிக்கு விருச்சிக ராசி, ரிஷப ராசிக்கு தனுசு ராசி, மிதுன ராசிக்கு மகர ராசி, இப்போ இதெல்லாம் 8வது ராசியை வர்றபோது 16வது நட்சத்திரம் மட்டும்தான் சண்டை பண்ணுற நட்சத்திரம். அதனால் பாருங்கள், மகர ராசி உத்திராட 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த சிம்ம ராசி வர்றபோது வருமானம் தான் வரும். 8வது ராசி வேலை செய்யாது. ஏன்னா 16வது நட்சத்திரம் வந்து ஆயில்யம் உத்திராடத்துக்கு. சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு புதனுடைய நட்சத்திரம் வதம் பண்ணும். இப்படியெல்லாம் நம்ம 27க்கு எழுதி வச்சுக்கலாம் 9 கிரகத்துக்கும். அதனால் அந்த தாராபலங்கிறது வளர்பிறை தேய்பிறையில் தான் தாராபலம் முக்கியம். வளர்பிறையில் சந்திரபலம் முக்கியம். ஒரு முகூர்த்தம் குறிக்கின்ற பொழுது வளர்பிறையில் குறித்தோம் என்றால் தாராபலம் இல்லைனாலும் சந்திரபலம் வேணும். தேய்பிறையில் குறிக்கிறோம்னா கண்டிப்பாக தாராபலன் வேணும். அப்போ பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தாராபலன் சந்திரபலம் உள்ள நாள் தான் முகூர்த்தம் குறிக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மையான கருத்து. இதில் முதல் குழந்தைங்க தாய் வயிற்றில் பிறந்த முதல் குழந்தை பொண்ணு, தாய் வயிற்றில் பிறந்த முதல் குழந்தை ஆண். அது ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து. அப்போ என்ன பண்ணணும், ஜாதக பாரி ஜாதகம் இந்த இது பலது ஜாதக சந்திரிங்கிற நூலில் இது எழுதியிருக்குது. என்னென்ன, முதல் குழந்தைகளுக்கு நாள் குறிக்கின்ற பொழுது கல்யாணத்துக்கு பிறந்த நாள், பிறந்த மாதம், பிறந்த நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். பிறந்த நாள், பிறந்த கிழமை, பிறந்த நட்சத்திரத்தில் அந்த இதில் வந்து கல்யாணம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்புறம் சேஷ்டா புத்திரி, சேஷ்டா புத்திரன், சேஷ்டா மாசம் அப்படிங்கிறான்ல. சேஷ்டா புத்திரினா முதல் குழந்தை, சேஷ்டா புத்திரினா முதல் புத்திரி புத்திரன், சேஷ்டா மாதம் ஆணி மாதம், இந்த 3 சேர்ந்து திருமணம் பண்ணக்கூடாது. ஆணி மாதத்தில் முதல் குழந்தைங்களும் செய்யக்கூடாது. தலைச்சனுக்கு தை மாதம் செய்ய மாட்டோம். அதெல்லாம் உண்மை தானே. இந்த மாதிரியெல்லாம் முகூர்த்தம் குறிக்க வேண்டியது, கவனிக்க வேண்டிய மிக 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 முக்கியம். முகூர்த்தம் குறிக்கிற போது இதை நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அப்புறம் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, சார் நாங்கள் டீச்சர் ஆசிரியர் இருக்குங்க சார், எல்லா ஆசிரியரும் வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் குறித்து கொடுங்க அப்படிம்பாங்க. இது பஞ்சாங்கத்திலேயே அங்கீகரிக்கப்பட்டான். எதனாலேன்னா வெகு நாள் கழித்து ஒரு கண்ணுள்ள நாட்கள், இரு கண்ணுள்ள நாட்கள்னு இருக்குது. சனி செவ்வாய் ஞாயிறுலாம் ஒரு கண்ணுள்ள நாட்கள். திங்கள் புதன் வெள்ளி இதுதான் இருகண்ணுள்ள நாட்கள். இந்த நாட்களில் தான் முகூர்த்தமே குறிக்கணும். இப்போ பொண்ணு பிறந்த கிழமை ஒன்று, பையன் பிறந்த கிழமை ஒன்று, அது முத குழந்தைகளுக்கு தான். இந்த 2வது குழந்தையில வந்தால் பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம், பிறந்த மாதம் எதில் வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் தாராபலம் சந்திரபலம் வேணும். இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அதே மாதிரி சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறது குறிக்கிறது அந்த 1ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணுங்கிறான் சாந்தி முகூர்த்துக்கு. 12 லக்கணங்களிலே சரலக்கணம் மட்டும்தான் முகூர்த்தம் குறித்து தரணும் சாந்தி முகூர்த்துக்கு. மேசம், கடகம், துலாம், மகரம் வேறு லக்கணங்களை குறித்து தரக்கூடாது. இப்போ பகல் ராகாலம், பகல் யமகண்டம், பகல் குளிகை, இரவு ராகாலம், இரவு யமகண்டம், இரவு குளிகை இருக்குது. இதுக்கு நான் டைம் டேபிளே எடுத்து எங்கள் சங்கத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளியிட்டேன். எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. இங்கே ஒரு காப்பி கொண்டு வந்து தரணும் எல்லா மக்களுக்கும். கண்டிப்பாக போய் சேரணும். எது நமக்கு கிடைக்குதோ இந்த பிரபஞ்சத்தில், இந்த தெய்வ, இந்த பூமி தாய், இந்த பஞ்சபூதங்களை நமக்கு கொடுக்குதோ எல்லா மக்களுக்கு கொடுத்தா தான் அது வந்து இறைச்ச கிணறு தான் ஊறும். மறைச்சானா அவனுக்கு சரியான நேரத்தில் உதவாது. பரசுராமர்கிட்ட கர்ணன் கத்த வித்தை சரியான நேரத்தில் உதவலில. ஒரு முறைக்கு மேலே மறுமுறை அதை விட முடியல. அந்த அம்பை விட்டாரா பசுபதாஸ்திரத்தை? அந்த மாதிரி
இந்த ஜோதிடக்கலை எல்லா மக்களுக்கும் எல்லா கருத்துகளும் போய் சேரணும். தெரிந்ததை சொல்லிக் கொடுக்கணும், மறைக்கக்கூடாது. மறைக்காம ஒருவன் வந்து இந்த கலையை வந்து மக்களுக்கு எல்லாம் போய் சேரணும்னு நினைச்சு சொல்லி தருகிறானோ அவனுக்கு கலைவாணி அவன் நாவிலே விளையாடுவாள். சரியான நேரத்தில் சரியான பதில் கிடைக்கும். அதாவது ஒரு மனிதன் கடங்காரன் அப்படிங்கிறான் ஜாதகத்தை பார்த்தோன்னே. அப்போ அவனை வந்து சிறு வயசுலேயே அந்த ஜாதகத்தினுடைய கிரகணெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த ஜாதகக்காரன் நம்ம என்ன சொல்லி தரணும்? வாழ்நாள் முழுக்க யாருக்கு ஜாமீன் போட்டுறாத, பணம் வாங்கி கொடுத்துறாத, கையெழுத்து போட்டுறாத, பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போடுறாத, எய்வு இறக்கப்பட்டுறாத, இந்த மாதிரிலாம் பண்ணினா நீ கண்டிப்பாக சிக்கிக்குவின்னு சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசுலேயே ஜாதகம் கணிக்கிற போதே. குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவிய வியமாரெட்டில் திடமலா சேயன உதித்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடங்காரன் ஆவான் என்று கலைமுனி அருள் செய்தாரே. 2 குடை 5 குடைவன் 6 8 12 இருந்தால் அவன் கடன்காரன். அப்போ அவன் எப்படி நடந்துக்கணும்? அந்த குழந்தை பெற்ற அம்மா அப்பா அவனுக்கு எப்படி செய்யணும் இந்த வேலையை? அவன் பொறுப்பில் எதையுமே தனியாக இன்சார்ஜாக விட்டுறக்கூடாது. 2 குடைவனும் 5 குடைவனும் 6 8 12 இருந்தால் அவன் கடன்காரன். வந்த நாளைக்கே பாருங்கள், ஜாதகத்தில் தப்பு இருந்தால் என் போனுக்கு போன் அடிங்க. நம்பர் சொல்கிறேன், 9750122266 63 821 72 884. இன்னொரு நம்பர் இருக்குது. நீங்கள் அந்த ஜாதகம் அந்த மாதிரி இருந்து ரிஷபலக்கணம் 12 புதன் இருக்குது, 2 5 கூட 12 போயிட்டானா சரி. அதே வந்து இது விருச்சக லக்கணம் 2 5 கூட 12 போயிட்டாரு, சரி வருமா? கண்டிப்பாக அந்த ஜாதகனுக்கு நீ அதை செய்யதை செய்யின்னு சொல்லணும். லக்கணத்துக்கு 10ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், 3 10ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் சொந்த தொழில் செய்ய சொல்ல வேண்டும். எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலும் சனி செவ்வாய் வலுத்தா தான் அவன் வந்து ஜோதிடன்லேயே பிரகாசமான ஜோடனாக இருப்பான். வாக்கு அப்படி ஈயம் பத்துற மாதிரி பத்தும், சொன்னால் அப்படி பழிக்கும். செவ்வாய்னா நமக்கு வந்து காலபுருஷனுக்கு லக்னாதிபதி அவர் தான். 8ஆம் இடத்துக்கு அதிபதி. மரபொருளை உரைக்கின்ற ராசியே விருச்சிக ராசி தான். விருச்சிகத்துக்கு அவர் தான் அதிபதி. சனி தொழிலதிபதி, உலகத்துக்கே தொழிலதிபதி சனி பகவான். ஆயுள் காரகனும் அவனே, ஆண் வாரிசுக்கு அதிபதியும் அவனே. பூச அனுசம் உத்திரட்டாதியில் அந்த 5 கூடைய காலபுருஷனுக்கு 5 கூடைய சூரியனும் அல்லது சுக்கரனோ அல்லது குருவோ, அதுக்கடுத்து சனியோ, அதுக்கடுத்து செவ்வாயோ, அந்த பூச அனுசம் உத்திரட்டாதியில் இருந்து அந்த முதல் 5 கூடையுமே முதல் குழந்தை சூரியன், காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். 2வது குழந்தை சுக்கரன், அதுக்கடுத்த குழந்தை குரு, அதுக்கடுத்த குழந்தை சனி, அதுக்கடுத்த குழந்தை செவ்வாய். இது அந்த பூச அனுசம் உத்திரட்டாதி வாங்கின சார கிரகம் பார்த்துட்டு அவனுக்கு ஆண்வாரி சூடுன்னு எழுதி கொடுத்துரு. பொருத்தம் பார்க்குறது எழுதி கொடுத்துடலாம். புரியுது இல்லைங்களா சாமி? இது வந்து ஆயுளுக்கு அதிபதி, உலகத்துக்கே தொழிலதிபதி சனீஸ்வர பகவான். உலகத்துக்கே வந்து தொழிலதிபதி சனீஸ்வர பகவான். நம்மளுடைய ஆயுளுக்கெல்லாம் காரகன் சனீஸ்வர பகவான். ஆண் வாரிசுகள்லாம் அதிபதி சனி பகவான். அதுக்கு தான் சுகர்நாடியில் ஒரு 52 வரி பாடல் எழுதியிருக்காங்க. சனி செவ்வாய் வலுத்திருந்தால் அழலவன் மைந்தன் கூடி அமர்ந்தட கேந்திர கோணம் தலைபெறும் சுவர்கள் நோக்கி தரைமகன் வலுத்து நின்றால் மலையனச் செல்வம் ஓங்கி மன்னவன் போல் வாழ்வான். குலையுள்ள அரசே என்னும் கூறுவேன் பலன்கள் எல்லாம் என்னாலே ஈந்திடு நட்பல்லை எல்லாம் இயம்புகிறேன் கதிர்மகனே இப்போதே கேள். பொன்னாலும் மணியாலும் புண்களீவேன் புத்திதனை துளைக்கிடுவேன் புனிதனாக எண்ணாத காரியங்களெல்லாம் சித்தி எடுத்தொதொரு சென்மத்தை சிறக்கச் செய்து கண்ணார காட்சியெல்லாம் காணச் செய்து கங்கை முதல் தீர்த்தங்கள் ஆட்டுவேனே. அதில் 52 வரி பாடல்லையும் என்னென்னு இருக்குதுன்னா, சிறப்பான மனைவி, சிங்கக்குட்டி மாதிரி குழந்தைங்க, ராஜா மாதிரி, அருமையான வாழ்க்கை, அம்சானதா சொகுசான வீடு, சொகுசான பங்களா, சொகுசான காரு, சொகுசான வாழ்க்கை, நல்ல படையாள்கள் சூழ பணியாள்கள் சூழ சிறப்பான வாழ்க்கைங்கிறார். அப்போ சனி செவ்வாய்க்கு மட்டும் அவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கார். இந்த பூமி தாய் அப்படிங்கிறவ பூமிக்கெல்லாம் காரகன் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் ஒரு மனிதனுடைய ஜாதத்தில் வலுக்கணும். எப்படி இருக்கணும்னா கெடாமல் இருக்கணும். செவ்வாய் ஆட்சி பெற்றாலோ செவ்வாய் உச்சமடைஞ்சாலோ அந்த ஜாதகம்ல யோக ஜாதகம். இது தெரிஞ்சு வச்சுக்க. 12 லக்கணங்கள்லையே 12 ராசிகள்லையே அல்லது காலப்புருஷ லக்கணங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, மேசத்துக்கு இந்த 10 குடைவனை செவ்வாய் பார்த்தா அவன் படைக்கு தளபதி.
எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, அந்த ஊரில் அந்த வயராவில் அந்த சமுதாயத்தில் அவன் பெரிய ஆளாக தான் இருப்பான். 10 கோடின்னு செவ்வாய் பார்த்தா படைக்கு தளபதி. கப்பல் படை, விமானப்படை, ஏரோநாட்டிக்கல், விமானம், அதாவது இது கப்பல் துறை, இராணுவம், போலீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இதெல்லாம் அந்த செவ்வாய் சம்மந்தப்படாமல் அந்த வீர விளையாட்டுக்கெல்லாம் போக முடியாது. அவன் அந்த ட்ரெஸ் போட்டு நடக்கிறதே ஒரு வீரமாக தான் இருக்கும். ஆடை உடையான் சபைக்கு அஞ்சான், வாகனம் உடையான் வழிநடைக்கு அஞ்சான். வாகனம் இருந்தால் எந்த நிமிஷம் எங்கே போகலாம், டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போகலாம். 2 வீலர் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா சல்லுன்னு போயிட்டு செல்லுன்னு வரலாம். அப்போ வாகனங்கிறது ஒரு மனிதனுக்கு வேணும். அப்போ ஒருத்த மனுஷன் நடந்தே போயிட்டு இருக்கானு ஐயா கடைசி வரைக்கும் பிறந்ததுலேருந்து. ஒருத்தர் சைக்கிளில் போகிறான், இன்னொரு ஆள் 2 வீலரில் போகிறான், இன்னொரு ஆள் 4 வீலரில் போகிறான், இன்னொரு ஆளுக்கு 200 பஸ் ஓடுது, இன்னொரு ஆளுக்கு 300 லாரி இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ ஜாதகத்தில் இருக்குது. 9ஆம் அதிபதியும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாமேன்னு கொடுத்துருக்கான். சொக்கிய 9ஆம் கோளும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணம் ஏறினால் அவன் ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி பிழைப்பான்னு கருத்து. இப்போ நாம் நினைக்கிறோம், ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, இதெல்லாம் யாரப்பா செய்ய முடியும்? எல்லாருமே போய் செய்கிறாங்களா? இவனுக்கு என்ன எனக்கு என்ன வேலைப்பா, அந்த மகராசம் போய் செஞ்சுட்டு போகிறார், அவர் கால் தொட்டு கும்பிட்டுக்கலாம் அப்படிம்பாங்க. நாம் சாமி கும்பிட்றோமே இல்லையா? இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற மகராசம் காலை தொட்டு கும்பிட்டாலே போதும் நமக்கு. அவரை குறை சொல்லாமல் இருக்கணும். ஏன்னா நல்லது செய்கிறீங்களாம் குறை சொல்லக்கூடாது. அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். அது சொல்கிறான், புலிப்பாணி மகானில் கோணாதிபதி கோணம் ஏறுனா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களாம். கோணாதிபதி கோணம் ஏறுனா, கோணம்னு எது? 1 திரிகோணம், கேந்திரம் 1 நாளையில் 10 கேந்திரம். அப்போ கோணாதிபதிங்க 9 கூடையும் 9க்கு 9ஆம் இடமான 5ல் வந்தாலும் சரி, 5 கூடையும் 5க்கு 5ல் போய் அங்கே நின்னாலும் சரி, 1 கூடையும் 5க்கு வந்தாலும் சரி. அப்போ கோணாதிபதி கோணம் ஏறுனா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. 9, 10 கூடையவர்கள் ஒன்று சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய பலன் என்ன? பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கு எல்லாம் ஏற்படும். 5ஆம் இடம்ங்கிறது என்ன? ஒரு மனிதனுடைய 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் குரு புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், சச்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபீசம், பதவி உயர்வு, அந்தஸ்து, எல்லாமே 5ஆம் இடம் தான். அதுதான் சொன்ன ஜனனி சன்ம சவிக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா. போன ஜென்மத்தில் என்னென்ன பாவபுண்ணியங்கள் செய்தாயோ அதை இந்த ஜென்மத்தில் நீ தித்துப்படி ஒன்று பிறந்திருக்காயின்னு அர்த்தம். அப்போ இந்த பிறவி எப்பேற்பட்ட பிறவி நமக்கு, அதாவது கிடைக்கண்ணாத மானிட பிறவி. இந்த பிறவியில் நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை நாட்டு மக்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச நல்ல உதவிகளை எல்லாம் இந்த ஜோதிடத்துறையில் ஜோட மக்களுக்கும் நம் இந்த மண் தாய் நம்மளை வாங்கிக்கிற வரைக்கும் நம்ம நல்லது செஞ்சுட்டு போகணும், எடுத்து சொல்லணும். இந்த கலை நாளைக்கு நமக்கு பின்னால் அழிஞ்சிடக்கூடாது. ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திசை புத்தி அந்தரம். இன்றைக்கி என்ன நடக்குது? பிறந்த போது அந்த திசா புத்தி கணிச்சது கரெக்டாக. இப்போ தான் கம்ப்யூட்டர் கணினி முறை வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கெல்லாம் எவ்வளோ ஸ்பீடில் நம்ம கணக்கு போட்டிருப்போம். ஒரு மணி என்பது 2½ நாளிகை, ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம், ஒரு பாகை என்பது எத்தனை நிமிடம், ஒரு பாகைக்கு ஒரு வீட்டுக்கு 30 பாகை, ஒரு பாகைங்கிறது 4 நிமிடம், 30 பாகைக்கு 120 நிமிஷம், 2 மணி நேரம், முன்னாங்க 12. அப்போ ஒரு லக்கணம் 2 மணி நேரம், 12 லக்கணம் 24 மணி நேரத்தில் வந்துடும். அதனால் ஒரு ஜாத கையில் எடுக்கிற போது லக்கண சந்தி வந்துட்டாவோ, அல்லது ராசி சந்தி வந்துட்டாவோ, அல்லது நட்சத்திர சந்தி வந்துட்டாலோ அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக கணித்து 12 கட்டத்தையும் போட்டு, ராசி கட்டம், அம்ச கட்டம், பாதசாரத்தை எடுத்து பாவகம் பார்க்குறோம், திரேகானம் பார்க்குறோம். ராசி கட்டம் மாதிரி சஷ்டியாம்சம் வரைக்கும் 60 கட்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த கணிதத்துக்கெல்லாம் நான் போகிறதே இல்லை. இந்த மகராசம் 50 ரூபா 100 ரூபா தரேன்னு சொல்லிவிட்டு நாமளாம் அப்படி போகிறதே இல்லை. ஆனால் போகணும், எடுத்து சொல்லணும். எல்லாம் அத்தனை கணக்குகள் இருக்குது. அஷ்டவர்க்க கணக்கு இருக்குது. அஷ்டவர்க்கத்தில் இந்த 337 பரல்களில் 3ஆக பிரிப்பாங்க. அந்த 3ஆக பிரித்து அதுக்கு திரிகோண பரல், ஏகாதிபத்திய சோதனை, அதெல்லாம் நிறைய கணக்கு இருக்குது. அந்த கணக்கை வச்சு ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே அந்த ஜாதகருக்கு யோகமாக 7 கிழமைக்கு 7 நட்சத்திரங்கள் இருக்குது. 7 கிழமையில் 7 நட்சத்திரங்கள் சேர்ந்தால் ஒரு சுபகாரியம் பண்ணக்கூடாது. செங்கதிரோன் வாரம் பரணியுமாக, செழுமதிக்கு சித்தரை சேய்க்கு உத்தராடம், பொங்குபுதன் அவிட்டம் புகற்கு பூராடம், காரியினால் ரேவதியுமாக, மங்கையவள் மணந்தால் மலடியாவால், மன்னவன் மலைகொழினால் மரணமாவான், குழந்தை பிறந்தால் அது யமனுக்கே சொந்தம்னா.
ஞாயிற்றுக்கிழமை பரணி, திங்கக்கிழமை சித்திரை, செவ்வாய்க்கிழமை உத்திராடம், புதன்கிழமை அவிட்டம், வியாழக்கிழமை கேட்டை, வெள்ளிக்கிழமை பூராடம், சனிக்கிழமை ரேவதி. இந்த 4 நட்சத்திரம் சேர்ந்து ஒரு சுபகாரியங்களை தவிர்த்து விட வேண்டும். இதெல்லாம் நூல் ஆதாரத்தோடு இருக்குது. ஜோதிட கிரக சிந்தாமணி என்னும் பெரிய வருசாதி நூலில் இந்த பாடல் இருக்குது. நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இந்த பெரிய வருசாதி நூல், ஜோதிட கிரக சிந்தாமணி என்னும் பெரிய வருசாதி நூலை கண்டிப்பாக வாங்குங்க. அதை ஒரு ஏடு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக அதில் எல்லா சரக்குகளும் அதில் இருக்குது. அது ஒரு சரியான ஒரு 10-100 குருநாதருக்கு சமம் அந்த புக்கு. மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மனம் போல திரிவரோடு இணங்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு அம்மா பாடுவாங்க, யார் ஔவையார். ஆனால் வேண்டும் வேண்டும்னே பாடுவார் நம்ம அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஒருமையுடன் எனது திருமடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளாமை வேண்டும். வேண்டும் வேண்டும்னே சொல்லுவார். நிதி வேண்டுங்கரணை வேண்டாம்லாம் இவ்வளோதான் இல்லை. அந்த வேண்டுங்கிறதுல அவருக்கு எவ்வளவு அறிவு இறைவன் கொடுத்துருக்காரு பாருங்க. அவரெல்லாம் ஞான மார்க்கத்தில் மனிதனாக பிறந்து தெய்வமாக ஆனார். அப்படியே ஜோதியாக மறைஞ்சார். அவர் 10 வச்ச அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் பசியாத்திக்கிட்டு இருக்குது மக்களுடைய பசியை. இன்னைக்கு வரைக்கும் அந்த அடுப்பு அமையல. அதனால் அவருடைய அருளால் இந்த ஜோடக்கலையெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த 7 கிழமைக்கு 7 நாட்கள் ஆகாதுங்கிறத சொன்னேன். அதே மாதிரி ஒரு நட்சத்திரம் 24 மணி நேரம் நடக்கும். அதில் நட்சத்திர தியாட்சியம்னு ஒன்று வரும். அப்புறம் அமிர்தகடின்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வரும், 1.5 நாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒரு லக்கணத்துக்கு, ஒரு நட்சத்திரத்துக்கு, ஒரு திதிக்கு, இப்படியெல்லாம் எல்லாத்துக்குமே அமிர்தகடிங்கிற ஒன்று நட்சத்திரத்தில் கணக்கு இருக்குது. அந்த அமிர்தகடி நேரத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மவராசன் ஒரு கால் போட்டு வீட்டை கட்டிட்டானா, ஒரு காலேஜ் கட்ட மாட்டான், 100 காலேஜ் கட்டிடுவான். அவங்க கையில் ஒன்றும் இல்லை, நேரம், நல்ல நேரம், நல்ல நேரம் வேலை செய்யுது. அப்புறம் சிற்ப ரத்னாகரங்கிற நூல் இதில் கொடுத்துருக்காங்க. நூலில் நம்ம வளர்பறை தேய்வரைன்னு சொல்கிறோம், சுவர் பாவர்னு சொல்கிறோம். இந்த வளர்பறையை எப்படி எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா, அமாவாசை கழித்து பிரதமி திதி வருமானம், துதிகை திதி சந்திர தரிசனம், திருதிகை திதி தான் 3ஆம் பிறை, சதுர்த்தி 4ஆம் பிறை விநாயகருக்கு உகந்தது, 5ஆவது திதி பஞ்சமி அது வாராய்க்கு உகந்தது, சஷ்டி 6 முகத்துக்கு உகந்தது, 6 முகனுக்கு முருகப்பெருமானுக்கு, சப்தமி சப்தம கன்னிமாருக்கு உகந்தது, அஷ்டமி அஷ்டலட்சுமிகளுக்கு உகந்தது, நவமி அஷ்டமி நவமி ஆண்டவன் அழுதுதான், இறைவா இப்படியெல்லாம் எங்களுக்கு எந்த காரியம் செய்யறதுக்கெல்லாம் பண்ணிட்டாங்கண்ணா. கவலைப்படாத, அதர்மம் தலை தூக்கி இதெல்லாம் இது பண்ணுற போது நான் 10 அவதாரம் எடுப்பேன். அதில் ஆவணி மாதம் அஷ்டமி தேதி ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா பிறப்பார் கம்சனை கொல்றதுக்கு. ராம அவதாரத்தில் ராம ராமநவமி சித்திரை மாதத்தில் புனர்பூசணத்தில் பிறப்பார். இதெல்லாம் ஒவ்வொன்றும் கதை. ராமாயணம் மகாபாரதமும் ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டும், ஜோடல் அனைவருமே. அதை கேட்கணும். நீங்களே யூடியூப் வந்துருச்சு, உட்காந்த இடத்துல உலகத்தை கையில் கொடுத்துட்டாங்க, இந்த செல்ஃபோன்லேயும் எல்லாம் வந்துருச்சு. அதனால் நாம் ராமாயணம் கண்டிப்பாக ராமாயணம் மகாபாரதம் ஜோதிடம். அதில் யார் யார் என்ன கேரக்டரில் என்ன நெசத்தில் பிறந்தாலும் அவன் கடைசி வரைக்கும் அதை மாறவே மாறாது. மனமும் குணமும் கடைசி வரைக்கும் மாறாது. மாறுமா? கண்டிப்பாக மாறாது. அதனால் இந்த ஜோதிடக்கலையில் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு மனுஷனை ஜாதகத்தை பார்த்தோன்னே பணக்காரன்னு சொல்கிறோம். எதை வச்சு சொல்கிறோம்? 1 கோளும் 6 கோளும், அதாவது 1ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ஒன்று சேர்ந்தால் அவன் பணக்காரன். 1ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ஒன்று சேர்ந்தால் அவன் பணக்காரன். 6உடன் 7ஆம் ஆதி அவருடன் லக்கணாதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வம் மென்மையாம் பாக்கியங்கள் சேறு செய்திருந்து ஜெகத்திற்கு மன்னவனாம். மன்னவன் என்ன அர்த்தம்? பணக்காரன் தானே அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கருத்து. 6, 7, 8 குடையர்கள் ஒரு ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்திருந்தால் அவனுக்கு ஒழுக்கம் இருக்காது. பார்க்கறதுக்கு நல்ல தர்மகர்த்தா மாதிரி இருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லா வேலையும் நடக்கும். லக்கணத்துக்கு 6, 7, 8 கிரகங்கள் இருந்தால் அது லக்கண அதியோகத்தில் பிறந்தவன். வயதான காலத்தில் கூட இளமையான தோற்றத்தோடு இருப்பார். சந்திரனுக்கு 6, 7, 8 கிரகம் இருந்தால் சந்திர அதியோகம், இளமையில் கூட வயதான தோற்றத்தோடு இருப்பார்.
அது மந்திரிக்கு சமமான ஒரு நிலை சந்திரனுக்கு 6 7 8 கிரகம் இருக்கிறது. அடுத்து ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பற்றி பேசணும், 5ஆம் இடம் குழந்தையை பற்றி பேசணும். இதில் நாம் ஜாதக ரீதியில் முடிச்சுக்கிறேன். நிறைய சொல்லணும்னு வந்தேன், உன்னை மக்கள் இருக்காங்க, நான் பேசிட்டு விட்டுக்கிறேன். ரைட், நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும்பா. மைக்கை கையில் வாங்கிட்டு எங்கேயுமே தூங்குற மாதிரி இருக்கக்கூடாது. நான் பேசுகிற போது யாருமே தூங்கக்கூடாது, முழிச்சிருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட ஒவ்வொன்று பொண்ணான கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தொழில் விட்டு இன்றைக்கி ஒரு ஆள் 5000 10,000 சம்பாதிக்கூடிய எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க 100 பேர். அந்த 100 பேருக்கு கருத்துக்களை அப்படியே சும்மா சரமாரி போய் சேரணும். ஒரு நிமிடத்தை கூட வீணடிக்கக்கூடாது. வீடு கால் போடுறோம், அந்த கால் போடுறது 12 மாதங்கள்லேயே 4 மாதங்கள் தான் சிறப்பு. மீதி 8 மாதங்கள் கால் போடக்கூடாது. வைகாசி கார்த்திகை முதல் ரேங்க், ஆவணி 2வது ரேங்க், மாசி 3வது ரேங்க். மீதி 8 மாதங்கள் வீடு கால் போட்டால் அந்த வீடு அவனுக்கு சொந்தம் இல்லை. கிரணம் வீசும் கிழக்கு தை மாதத்தில் மரணமாக முழுமாலை கட்டிடில் மரணமே தரும் அக்கினி பயம் உண்டாம் சரணம் பண்ணி தடுப்பதே நன்மைனா. தை மாதத்தில் கால் போட்டால் 12 மாதத்துக்கும் பாடல் எழுதியிருக்காங்க. சிற்ப ரத்னாகரங்களில் பாடலில் இந்த நூல்களில். அதனால் தையெல்லாம் கால் போடக்கூடாது. அதே மாதிரி குடிபுக ஆகாத மாதம் 6 மாதம், ஆணி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனி, இந்த 6 மாதங்கள் குடிபுக ஆகாத மாதம். வாடகை வீட்டு கூட போகக்கூடாது. சில பேர் இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. மெயின் பாயிண்ட் இதெல்லாம். அடுத்து ஜாதக ரீதியில் ஒரு ஜாத கையில் எடுத்து குரு எந்த நிலையில் இருக்குதுங்கிறத பார்க்கணும். காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே அவருடைய ஊழ்வனையை எடுத்து செப்பினார். அப்போ ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுற போது, இந்த ஜாதகத்தை கையில் எடுக்கிற போது அந்த குரு நல்ல நிலையில் இருக்காரா, ராசிக்கு மறையாமல் இருக்காரா, லக்கணத்துக்கு மறையாமல் இருக்காரா அப்படிங்கிறத நல்லா கவனித்து தெளிவாக பார்க்கணும். அது மிக மிக முக்கியமாக பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் அப்பா இருக்காரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? 5 9 குரு இருந்தால் அப்பா இருக்க மாட்டாங்க. அப்படி மீறி இருக்காருன்னா ஏதோ ஒரு 100 1000 ஒன்று தான் இருக்கும். 5ஆம் இடத்துல குரு இருந்தால் 5ல் குரு இருக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. அது அவங்களுக்கு இறையருளும் குருவருளும் திருவருளும் நித்திக்கும் சித்திக்கும். 5 9 குரு இருக்கிறது. 5 9 குரு இருக்கிற போது அப்பா இருக்க மாட்டாங்க. 10 8 நின்று திசாபுத்தி நடத்தினா அப்பனுக்கு டிக்கெட் வந்துடும். சனி ராகு 8 10 நின்று நடத்தினா அப்போ இருக்க மாட்டான். யமன் வருவான் குருன்னு சொல்லி புலிப்பாணி மன்னனில் கொடுத்துருக்கான். 10 கோள்கள் நிற்க அப்படின்னு. 3 5 கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடத்தினா தாய்க்கு ஆகாது. ஜோதிடன் இதை பார்த்து கொண்டிருக்கிற உலக மக்கள் அனைவரும், இந்த ஜோட கலைஞர்கள் அனைவரும், இது ஒரு நல்ல கருத்துக்களை நல்ல நூல்களிலிருந்து நாங்கள் எடுத்துரைக்கின்றோம். எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்ன கேள்வியாக இருந்தாலும் எங்களை கேட்கலாம். எந்த நிமிடத்தில் வேணும்னு கேட்கலாம். இரவு பகல்ங்கிற கணக்கெல்லாம் எங்ககிட்ட கிடையாது. எடுத்து சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. நாங்கள் அதுக்குன்னு பிறந்தவர்கள். இது நல்ல நூல்களையும் நல்ல கருத்துக்களையும் நல்ல மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நான் ரொம்ப விரும்புகின்றேன். நான் இன்றைக்கி நேற்று ஜாதகம் பார்க்கல. நான் 14/8/62 டேட் ஆஃப் பர்த். எனக்கு கல்யாணம் ஆனது 9/9/1984. எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. எல்லாமே எல்லாம் டேட்டு டைமு எல்லாம் தெரியும். குறைஞ்சது ஒரு 1000 பேர் ஜாதகம் மனப்பாடம் வச்சுருப்பேன். என்னங்க? ஆமாம். இந்த 64களிலே ஜோடக்கலையை இதுவரைக்கும் நம்ம பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜோதிட மேதைகளுக்கு அவர்களுடைய திருப்பாந்தொட்டு வணங்கி வாழ்த்துகிறேன். இந்த நல்ல கருத்துக்கள்லாம் ஒவ்வொரு ஜோதிடரும் எந்த நூலாகட்டும், பழைய நூலில் இருக்கிற ஒரு பாடலையாவது எழுதி அதை ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்டிஸ்கில் பதிவான மாதிரி நம்ம மண்டையில் பதிவான மாதிரி அந்த சீட்டை கவருக்கா பத்திரமா எடுத்து ஒரு இதில் எழுதிட்டு நோட்டில் எழுதிட்டு டைரியில் எழுதி வச்சிடணும். இப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு பாடல்னா வருஷம் 52 வாரம், 52 பாடல். அப்போ எத்தனை வயசாகுதோ அத்தனை பாடல் மனப்பாடாகும். ஆனால் அவங்க ஏற்றி வச்சுட்டு போன 5 லட்சம் பாடலும் படிக்கணும்னா 100 பிறவி பத்தாது. அதாவது கடல் போன்றது சாஸ்திரம், கற்றவனுக்கு கடலும் முழங்கால் அளவு அப்படின்னா. அப்போ அதுக்கு யார் வேண்டும்? பணபலம், படைபலம், புஜபலம், பராக்கிரம் பலம், புத்தி பலம், எல்லா பலம் இருந்தாலும் தெய்வ பலம் வேணும். அதனால் இந்த எங்களுடைய இடம் PK சந்திரசேகரன் ஜோடர், பள்ளிபாளையம் சீவா செட்டு, கொங்கு மண்டம் அருகில். என்னுடைய ஃபோன் நம்பர் 97/01-2266 63-821-72-884. அது வாட்ஸ்அப் நம்பரு. எங்ககிட்ட ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க விரும்புகின்றவர்கள், ஜோதிடர்களே எனக்கு இந்த கேள்வி, இந்த ஜாதகத்தை பார்த்து இந்த கேள்வி எனக்கு சந்தேகம்னா கூட எங்ககிட்ட கேட்கலாம். அவங்களுக்கெல்லாம் மனமுகுந்து சந்தோஷமாக நாங்கள் சொல்லுவோம் என்று இந்த ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை அகத்தியர்
ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கருவூர் தேவாய நம. இந்த 4 மகான்களுடைய மந்திரத்தை யார் ஒருவர் காலை மாலை 2 நேரம் உச்சரிக்கிறார்களோ அவங்களுக்கு கோடான கோடி பாவதோஷம் நீங்குங்கிறார். ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கருவூர் தேவாய நம. எல்லாம் நிறைவாகட்டும். உருவாய் அருவாய் உளதாய் எளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி. ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். எல்லாருடைய திருவடி வணங்கி விடைபெறுகிறேன். பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த சந்திரசேகரன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான ஒரு உரையை நமக்காக கொடுத்தாங்க. எல்லா ஜோதிடர்களும் அவசியம் ராமாயணம் மகாபாரதம் கற்றுக்கணும். அதில் இருக்கிற கேரக்டர் தான் நட்சத்திரங்களுடைய குணம் அப்படின்னு சொல்லி ஒரு மிக சிறப்பான கருத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, இந்த வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை எந்த மாதம் போடணும், இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு எந்த லக்னம் குறித்து கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறாரு. இதை வீடியோவிலையும் நீங்கள் அத்தனை பேருமே கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளையின் சார்பாக நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்து கொண்டு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. ஹலோ ஹலோ அதாவது ஜோதிட அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான முதல்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்போ சந்திரசேகர் ஐயா பேசினாங்க. அவங்க ஊர் பள்ளிப்பாளையம். இந்த பள்ளிப்பாளையம் என்பது எல்லா குழந்தைங்களுக்குமே, எல்லா அதாவது பிறப்புகளுக்கும், எல்லா குடிமார்களுக்கும், எல்லா நண்பர்களுக்குமே, எல்லா ஜோதிட நண்பர்களுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய பள்ளிப்பாளையம். ஏன்னா ஜோதிடத்தில் முதல் இடத்துல படித்தது பள்ளிப்பாளையம் தான். அதில் பாருங்கள், பள்ளின்னு ஒரு விஷயம் வந்திருக்கும். பள்ளிப்பாளையங்கிற ஊரில் பள்ளிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். அன்றைக்கி சகுன நிமித்தத்தில் பள்ளியை வச்சு தான் ஜோதிடமே பார்ப்பாங்க. சரிங்களா? பள்ளியை வச்சு தான் ஜோதிடமே பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த பள்ளிப்பாளையம் பார்த்திங்கன்னா இப்போ அதாவது சிவ சமாதிகள் அதிக நிரம்பிய ஊரும் பள்ளிப்பாளையம் தான். சரிங்களா? சிவ சமாதிகள் நிரம்பிய ஊர் பள்ளிப்பாளையம் தான். அந்த ஊரில் ஒரு ஜோதிட கலையை கற்று 40 ஆண்டு காலமாக 43 ஆண்டு காலமாக அந்த ஜோதிடத்தில் பயணித்து வந்ததுக்கு ரொம்ப இந்த அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை சார்பில் நம்ம மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை ஒரு முறை தெரிவிச்சுக்கணுங்கிற வாழ்த்துக்கிறேன். அவங்களுக்கு பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த திரு சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய முருகேசன் ஐயாவையும் ஆறுமுகம் ஐயாவையும் அழைக்கிறோம்.